சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல் அடிபட்டு அலைகளாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்களாயிருக்கும்படிக்கு அப்படி செய்தான். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குற ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. எபேசி நிருபம் நாம் ஒவ்வொரு வாரமும் சிஸ்டமேட்டிக்காக கிரமமாக ஒவ்வொரு வசனமாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த நிருபம் அநேக அற்புதமான காரியங்களை இந்த நிருபத்தின் வழியாக நாம் பார்த்து வருகிறோம். கிறிஸ்துவ வாழ்வு எப்படிப்பட்டது என்பதை நடைமுறையில் பிராக்டிக்கல் லிவிங் ஒரு கிறிஸ்தவன் எப்படி கிறிஸ்தவனாக வாழ்வது என்கிற ஒரு அருமையான காரியத்தை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே தேவனுக்கு பாத்திரவான்களாக நடப்பது, எல்லா ஆவிக்குரிய சபையிலும் மற்றும் எல்லா சபையிலும் தேவனுக்கு பிரியமாக பாத்திரமாக நடப்பது என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். பிரியமாக, பரிசுத்தவான்களாக, பூரண புருஷனாக, இப்படியெல்லாம் அநேக விருப்பங்கள் சபை மக்களிலே அதிகமாக இருக்கிறதையும் மற்றும் இதை குறித்து பல விதங்களிலே சொல்லுகிறதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் பவுல் இங்கே சொல்லுகிற விதம் முற்றிலும் ஒரு மாறுபட்ட விதமாக இருக்கிறது. அதை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய வியப்பையை ஏற்படுத்துகிறது. நாம் ஏதோ நாம் செய்கிறதுனால அல்ல, அவர் நமக்கு செய்த காரியம். அவராலே ஒரு விசுவாசி எந்த நிலைக்கு வர முடியும் என்பதை பவுல் காட்டும்படி, அதாவது ஒரு லீகலிசம், சட்ட ரீதியாக ஒரு கிறிஸ்தவன் இதையெல்லாம் செய்யணும் என்கிறது போல சொல்லாமல், காலையில் எழுந்து நீ ஜெபம் பண்ணணும், வேதத்தை படிக்கணும், சபைக்கு ஒழுங்கா வரணும் என்கிறது போல ஒரு சட்டம் போல சொல்லாம வேறு விதமாக சொல்லுகிறார். சபைக்கு வரணும், வேதத்தை படிக்கணும், ஜெபிக்கணும், இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு இது மிக அவசியமானது. ஆனால் இது ஒரு நிபந்தனையாக ஒரு சட்ட ரீதியிலே சொல்லாமல், என்றைக்கு ஒரு விசுவாசி தன்னை தானே தன் சரீர முயற்சியை பயன்படுத்தி இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது அது வெற்றி உள்ளதாக இருப்பதல்ல. மாறாக ஒருவேளை அதை கடைபிடிக்கும் பொழுது தன்னை குறித்து எண்ணுகிறதுக்கு மிஞ்சி எண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஆனால் பவுல் மிகவும் சமச்சீராக, ஒழுக்கமாக, ஒவ்வொரு விசுவாசியும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு காரியத்தை எடுத்து சொல்லும் பொழுது நான் எடுத்து காண்பித்தேன். 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்திலே இந்த நிருபத்தை எழுதின அந்த மெத்தட், the way of writing, அவர் எழுதுகிற விதம், ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவன் கொடுத்திருக்கிற ஏராளமான நன்மைகள், சுவிசேஷத்தினாலே வந்த நன்மைகள். இந்த சுவிசேஷத்தின் வல்லமை, அந்த நன்மையை பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிக்கும் அந்த சுவிசேஷம் அது எப்பேற்பட்ட வல்லமையானது என்பதை முதலாவது சொல்லுகிறான். அதை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த வல்லமை எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது, பாவத்திலே மரித்திருந்த நம்மை உயிரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட நம்மை உட்கார வைத்தார். முன்னே தூரமாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம், நம்பிக்கையற்ற நிலையிலே கிடந்தோம், தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு நாம் தூரமாயிருந்தோம். ஆனால் தேவனோ மிகுந்த இரக்கத்தினாலே, கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை சமீபமாக்கி தொடர்ந்து சொல்லுகிறார். நம்மை அவருடைய அன்பை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினாலே சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான பிறகு பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் முத்திரை போடப்பட்டு கிறிஸ்துவின் அன்பிலே வேரூன்றி, கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னதென்று அறிவுக்கே எட்ட முடியாத அன்பு எப்பேற்பட்டது என்பதெல்லாம் ஒரு விசுவாசிகளுக்கு முதல்ல 1, 2, 3 அதிகாரத்தில் சொல்லிட்டு, அந்த அன்பின் நிமித்தமாக இந்த சுவிசேஷம் வல்லமை எவ்வளவு பெரியது என்று சொல்லும் பொழுது ஒவ்வொரு விசுவாசியும் எப்படி ஒன்றாக ஒருங்கிணைந்து தேவன் இணைத்திருக்கிற அந்த காரியத்தை எடுத்து காட்டுகிறார். யூதர்களும் மற்ற தேசத்தாரும் எப்பொழுதுமே ஒன்றாக இருந்ததே இல்லை.
எப்பவும் பிரச்சனை. ஆனால் சுவிசேஷத்தின் வல்லமை எவ்வளவு பெரியது என்று சொல்லும் பொழுது, யூதர்களும் மற்ற தேசத்துக்காரும் புறஜாதிக்காரரும் சபையிலே ஒருங்கிணைந்து அவர்கள் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கும் பொழுது அதை சொல்லுகிறார், இந்த சுவிசேஷத்தின் வல்லமை எப்பேற்பட்டது என்று சொல்லி, எந்த விதத்தில் நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் ஒரே நகரத்தாராய் ஒரு குடும்பத்தாராய் தேவனுடைய ஆலயமாக நீங்கள் எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி, இப்படி ஏராளமான இந்த மீட்பின் நன்மைகளை சொன்ன பிறகு 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் பிராக்டிக்கல் லிவிங், இத்தனை நன்மைகள் எல்லாம் சொன்ன பிறகு இதை கேட்க கேட்க விசுவாசி உள்ளத்துல, அதாவது ஒரு நிபந்தனையின் கீழாக ஒரு சட்ட ரீதியில இந்த தேவனுக்கு இதெல்லாம் செய்யணும் கடமை மாதிரி வராம, இருதயத்தில் ஒரு ஃபவுண்டன் மாதிரி பொங்கி எழுகிற அன்பின் நிமித்தமாக அந்த விசுவாசி தேவனுக்கு சில காரியங்களை செய்ய தொடங்கும்படி ஊக்குவிக்கிறார். எக்ஸார்டேஷன் அதிகமாக ஊக்குவிக்கிறார். இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் ஒரு சாதாரண விசுவாசியா நாம் இருக்க முடியாது. இது எப்படி நடப்பது, பாத்திரவான்களாய் நடப்பது என்று சொல்லும்போது 4ஆம் அதிகாரத்தில் பிராக்டிக்கல் லிவிங் அங்க கொண்டு வரும்போது சொல்றாரு, மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாய் 5 விதமான உள்ளான கிருபைகளை தேவன் விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறதை எடுத்து காட்டி, அதன் வழியாக நாம் எப்படி இப்பெயர்பட்ட இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடப்பது கூட நாம் அல்ல, அதை செய்யும்படி அவரே நமக்குள் அதற்கான கிருபைகளை உள்ளே வைத்திருக்கிறதை எடுத்து நான் உங்களுக்கு காட்டினேன். பிறகு அதை மாத்திரமல்ல, தேவன் எப்பேற்பட்ட இந்த சுவிசேஷத்தினாலே கிருபை விளங்க செய்தார் என்று சொல்லும் பொழுது, அந்த கிருபையை கொண்டு நம்மாலே அல்ல, நம்முடைய எந்த விதமான தகுதியும் இல்லாதவர்களுக்கு, தகுதியற்றவர்களுக்கு தேவன் காட்டின அளவிட முடியாத தயவு கிருபையை அவர் சொல்லுகிறார். இந்த சுவிசேஷம் சொல்லும் போது அதுதான் பாருங்க, சுவிசேஷத்தினுடைய மையம், சுவிசேஷத்தினுடைய ஒரு மையமாக ஒரு கருபொருளாக இருக்கும் என்றால் அது கிருபை. அந்த கிருபையை அந்த சுவிசேஷன் வல்லமை சொல்லும் அந்த கிருபை சொல்லும்போது சொல்றார், அவனவன் கிறிஸ்துவின் ஈவின் அளவுக்கு தக்கதாக அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் இந்த கிருபையை குறித்து சொல்லும் பொழுது பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டதும் அதனாலதான், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையை கொடுத்து தேவன் விசுவாசத்தை கிருபையை கொடுத்துட்டாரு. விசுவாசத்தை கொண்டு அந்த கிருபையை எடுக்கிறதுக்கு ஒரு விசுவாசத்தை அதையும் அவர் கொடுத்துட்டார். எவ்வளவு பெரிய ஒரு இது பாருங்க. ரட்சிக்கப்படுவது என்பது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை ஏற்கனவே அந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக அவர் மரித்து உயிரோடு எழுந்து அடக்கம் செய்யப்பட்டு எழுப்பப்பட்டார். இது எல்லாருக்கும் சொல்லப்படுது. ஆனா கேட்கிறவங்க அத்தனை பேரும் அதை விசுவாசிக்கிறது இல்லை. அந்த கிருபையை குறித்து அறிவிக்கப்படுகிறது. தகுதி இல்லாத ஒரு மனிதனை தேவன் தகுதி படுத்தியிருக்கிறார். எல்லா பாவியான மனுஷன் அவர் மன்னித்து விட்டார். அவர்கள் தேவனுடைய நீதியாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற இந்த நல்ல செய்தி எல்லாருக்கும் சொல்லப்படுகிறது. ஆனா விசுவாசிக்கல. அவரே நம்முடைய பாவங்களை மன்னித்து ரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதியாக்கி இருக்கிறான்னு சொன்னா அவங்க அந்த நம்பல, ஏற்றுக்கொள்ளல. ஆனால் வேதம் சொல்கிறது, நீங்கள் அந்த கிருபையை தேவன் அளித்த விசுவாசத்தை கொண்டு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப ரட்சிக்கப்பட்டதும் பார்க்கும்போது கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஏன் கர்த்தர் இப்பேற்பட்ட காரியத்தை அந்த காரியத்தை கொடுத்தார் என்று சொல்லும் பொழுது, கிருபை என்று சொல்லும் பொழுது அது கொடுப்பது. வேதத்தில் பார்த்தோம்னா தேவன் எப்படி நம்மளை அவருக்கு பிரியமாக பாத்திரமாய் நடக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார் பார்த்தா, அவர் கொடுத்திருக்காரு. முதல்ல கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அந்த பிரின்சிபல் தான். முதலாவது அவர் ஏராளமான காரியத்தை கொடுத்தார். கொடுத்த பிறகு நம்மிடத்திலிருந்து கொடுக்கும்படி ஒரு லீகலிசம், சட்ட ரீதியில் இதை பண்ண அதை பண்ண சொல்லாம நீங்களாகவே முன்வந்து கர்த்தருக்கென்று பிரியமாய் பாத்திரவான்களாய் நடக்கும்படி நீங்கள் அதை செய்யும்படி அதற்கான வரங்களை கர்த்தர் சபைக்கு கொடுத்தார். ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிக்கும் தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார். ஒரு தனிப்பட்ட விசுவாசிக்கு வரங்கள் மட்டுமல்ல, மொத்தமாக சரீரமாக சபையாக ஒவ்வொரு விசுவாசிக்கும் சபையாக தேவன் கொடுத்திருக்கிற வரங்களை எடுத்து நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். இப்படி வரங்கள் பெற்ற தேவனுடைய மனுஷர்களை தேவன் இந்த சபையில வைத்ததன் காரணம் என்ன என்று சொல்லும் பொழுது, அதனுடைய நோக்கம் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தவும்
பூரண புருஷனாக மாறும்படி. அப்போ ஒருத்தர் சீர்பொருந்தி பூரணமாவது தேவனுடைய சித்தம். ஆக நம்ம போன வாரம் இதெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். ஏன் ஒரு விசுவாசி சபைக்கு வந்த பிறகு அவர் வளரணும், எதுக்கு காரணம் என்னன்னு சொல்லும் பொழுது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு அப்படின்னு சொல்லி தமிழ்ல எழுதியிருக்குது. they began to speak the truth in love. அந்த வார்த்தை அதுல வரல, இந்த ஒரு வசனம் அதுல ஒரு வார்த்தை விடுபட்டுச்சு. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு பேசும்படியாக, மற்றவர்களுக்கு சொல்லும்படி. அப்ப தேவன் சபையிலே வரங்களை கொடுத்து விசுவாசிகளை சுவிசேஷர்களாக மாற்றி பூரண புருஷனாக மாற்றப்பட்டு பிறகு போய் சத்தியத்தை அன்புடன் சொல்லும்படியாக. இதெல்லாம் படிப்படியா நடக்கிறது. இதெல்லாம் சபையினுடைய ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு காரியம். முதல்ல ஒரு விசுவாசி முதல்ல வளரணும், வளர்ந்து பூரண புருஷனாகி அதுக்கப்புறம் தான் போய் அவர் சுவிசேஷத்தை சொல்லணும், இல்லைன்னா அது சரி வராது. அதனால பவுல் சொல்றாரு, கொஞ்ச நாள் நீ தங்கி சபையில இருந்து நீ வளரணும். வளரும்படி தேவன் சபையிலே வரங்கள் பெற்ற பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. போதகர்களை, மெய்ப்பர்களை, சுவிசேஷர்களை கர்த்தர் கொடுத்து விசுவாசி எதுக்கு வச்சிருக்காருன்னா, திரும்பவும் சபை மக்களை வர வச்சு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும்படி அல்ல, அவர்களுக்கு போதனையை கொடுத்து அவர்கள் போய் எவாஞ்சலைஸ் பண்ணும்படி, சுவிசேஷம் சொல்லும்படி, பூர்ண புருஷனாகும்படி. அப்ப பூர்ண புருஷனாகுவது எப்படி என்று சொல்லி போன வாரம் எடுத்து காட்டினேன். அதுக்கு என்ன விதமான பூர்ண புருஷனாகிறதுக்கான கருவி, எதை வச்சு ஒரு மனுஷனை விசுவாசிய பூர்ண புருஷனாக்குறார் என்றெல்லாம் போன வாரம் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். சரி, இப்ப தொடர்ந்து நம்ம பார்ப்போம். தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரங்களை கொடுத்து அந்த வரங்களை கொண்டு சபையிலே விசுவாசிகள் செயல்படும்படி கர்த்தர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வரத்தை கொடுத்திருக்காரு. வெளியில போய் வரத்தை பயன்படுத்துறதுல, சபையின் பிரயோஜனத்துக்காக சரீரமாகிய சபைக்கு மொத்தமாக வரங்களை கொடுத்து கர்த்தர் சிலரை அப்போஸ்தலராக, வேதம் சொல்லுகிறது படிச்சு பார்ப்போம், அந்த சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மெய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தினார். எல்லாம் சொல்லுவோம், மெய்ப்பராகவும் போதராகவும் ஏற்படுத்தி. ஆமா, அப்போஸ்தலர்கள் என்று சொல்லும் பொழுது இப்ப இருக்கிற அப்போஸ்தலர்கள் அல்ல. சில பேர் போட்டிருப்பாங்க அப்போஸ்தலர் அப்படின்னு பேர் போட்டிருப்பாங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அப்போஸ்தலர் அல்ல. இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம், அவர்கள் கொடுத்த அந்த உபதேசம் தான், அவர்களை கொண்டுதான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு புத்தகம் இப்பொழுது நம்ம கையில இருக்கிறது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதியிலே இருந்த அப்போஸ்தலர்கள் அவர்கள் வழியாக தான் இந்த புதிய ஏற்பாடு புத்தகம் நம்முடைய கையில வந்தது. எவ்வளவு பெரிய சபைக்கு எவ்வளவு பெரிய வரம் பாருங்க. நான் சொல்றேன், இவங்களுக்கெல்லாம் நம்ம கடனாளியா இருக்கும். அவர்கள் மாத்திரம் தேவனால் அந்த வரங்கள் பெறாம இருந்தா இன்னைக்கு சபைக்கு இந்த புத்தகமே கையில இருந்திருக்காது. அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்போஸ்தலர் இந்த ஊழியத்தை கொடுத்து கர்த்தர் இந்த நிருபங்களை எழுதவும், புத்தகத்தை எழுதவும், புதிய ஏற்பாட்டை எழுதவும் கர்த்தர் அவர்களை எடுத்து வரங்களை கொடுத்தார். இந்த அப்போஸ்தல ஊழியம் என்று சொல்லும் பொழுது அதை எப்படி, அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் படிப்போம். அப்போஸ்தலர் நடபடியின் திருப்பி பாருங்க. அப்போஸ்தலர் நடபடியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம் நான் படிக்கிறேன். 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்கதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போஸ்தல உபதேசம், இந்த அப்போஸ்தல உபதேசம் அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது. நான் சொல்லுகிறேன், இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருமையான காரியம். அவர்கள் வழியாக தான் வேதம் சொல்லுகிறது நமக்கு இந்த புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டது. சபை கட்டி எழுப்பப்பட்டது. ஆங்காங்கே போய் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லி சபைகளை நிறுவி நிருபங்கள் எழுதினார்கள். தேவனுடைய வார்த்தையை குறித்தவர்கள் புதிய ஏற்பாடு புத்தகமாக நம்முடைய கையிலே கொடுக்கப்பட்டது. அப்போஸ்தலரையும் கொடுத்தாரு, அதே மாதிரி தீர்க்கதரிசியும் கர்த்தர் கொடுத்தார். தீர்க்கதரிசி என்றால் அதே போல இப்பொழுது இருக்கிற தீர்க்கதரிசிகள் அல்ல. இந்த தீர்க்கதரிசி யாரை குறித்து இங்க சொல்லுகிறார் பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவை பிறப்பை குறித்தும் அவர் எப்படி இந்த உலகத்தில் மனிதனாக இந்த உலகத்தில் வருவார் என்று ஏற்கனவே தீர்க்கமாக தரிசனமாக எடுத்து உரைக்கப்பட்டது.
அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் எல்லாமே சொல்லப்பட்டுச்சு. இந்த தீர்க்கதரிசன வரத்தை பெற்று தேவனுடைய மனுஷர்கள் ஆதியிலே அந்த முன்னே சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எடுத்து மேற்கோள் காட்டி மிக துல்லியமாக பளிங்கு மாதிரி எடுத்து பேசி இந்த காரியத்தை திருஷ்டாந்தங்கப்படுத்தினார்கள். இந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசனம் இப்பொழுது உள்ளவர்கள் அல்ல. இந்த அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும் சபைக்கு தேவன் கொடுத்தார். அவர்கள் வழியாக தான் இந்த புதிய ஏற்பாட்டு சபை அல்லது புதிய ஏற்பாட்டின் புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப இந்த அப்போஸ்தலன் இல்லை, இப்போ அந்த தீர்க்கதரிசிகளும் இல்லை. நாம் அவர்களுக்கு நம்ம ரொம்ப கடனாளியா இருக்கோம். ஏன்னா அவர்கள் வழியாக தான் இந்த உபதேசம், இந்த புதிய ஏற்பாடு நம்ம கையில வந்தது. அது பார்க்கும்பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தை ஒரு பொக்கிஷமா நமக்கு கொடுத்தாங்க. அது ஒரு எப்படி சொல்லணும்னா நமக்கு பரம்பரை சொத்து மாதிரி கொடுத்துட்டாங்க. ஒவ்வொருவரும் காலம் தலைமுறையா இந்த புத்தகத்தை எடுத்து தான் நம்ம இதுல இருந்து பேசணும். இனி தீர்க்க தரிசனம் உரைத்தா கூட இந்த புத்தகத்துல இருக்கிறதா எடுத்து சொல்ல முடியும் ஒழிய தனியா தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. ஒரு ஆள் ஒரு காரியத்தை உபதேசிக்கணும்னா ஏற்கனவே சொல்லப்பட்ட இந்த புத்தகத்துல மேற்கோள் காட்டி தான் பேசணும் ஒழிய எனக்கு தேவன் வெளிப்படுத்தினா இனிமேல் எந்த புத்தகத்தையும் எழுத முடியாது. புரிஞ்சவராமேன்னு சொல்லுவாங்க. அப்ப இதுதான் நமக்கு பரம்பரை சொத்தாய் போச்சு. இப்போ இருக்கக்கூடியவர்கள் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லி அவங்க புத்தகத்தை எழுத முடியாது. நான் எழுதியிருக்கேன், கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்துட்டாரு, அதனால நீங்க 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் நடுவுல என் பேரை போட்டு நடுவில் ஒரு புத்தகத்தை எழுதி இணைச்சிருங்கன்னு இணைக்க முடியாது. யார் இனிமேல் எப்பேற்பட்ட நேரம் நான் கர்த்தரை பார்த்தேன்னா கூட இனிமேல் அவங்க புத்தகம் எழுத முடியாது. புதிய ஏற்பாடு என்ற ஒரு புத்தகத்துல அவங்க புத்தகத்தை இணைக்க முடியாது. அப்படின்னா அதே மாதிரி தீர்க்கதரிசனம் உரைக்கப்படுதல் என்பது பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசனம் என்பது தெரியாத காரியத்தை ஒண்ணுமே அறிய முடியாது, அவங்களுக்கு விளங்கல, என்ன சொல்றாங்கன்னே தெரியல. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்றார். அவர் கேட்கும் போது இது எப்படிங்கன்னு கேட்டா அவருக்கே தெரியல. அவர் தாமே நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொள்வார், மனுஷனால் புறக்கணிக்கப்பட்டு அசட்டை பண்ணப்படுவார்னா யார் அது, யாரை பத்தி பேசுறீங்கன்னா அவருக்கே தெரியல. அவர்கள் அறியாததை தெரியாததை இப்படி காரியங்கள் நடக்கும் என்பதை குறித்து அவர்கள் பேசினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே தேவன் தீர்க்கதரிசன வரத்தை கொடுத்து அவர்கள் இதை எடுத்து மேற்கோள் காட்டி இவர் வேறு யாரும் அல்ல, இந்த மேசியா கிறிஸ்துவே என்பதையும் அவர்கள் இந்த தீர்க்கதரிசனை சம்பந்தப்படுத்தி திருஷ்டாந்தப்படுத்தி அவர்கள் இந்த புத்தகத்தில் நிருபத்திலே இன்றைக்கு நாம் படிக்கும்படி இது ஒரு பெரிய தேவனுடைய வார்த்தையை சொத்து மாதிரி கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. எதுக்காக கொடுத்தாரு? இந்த வரம் பெற்ற தாசர்கள் எதுக்காக? சபைக்காக கொடுக்கப்பட்டது. அப்போ அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா கீழ்கண்ட சொல்லப்படுகிற மற்ற காரியங்கள் மெய்ப்பர்கள், சுவிசேஷர்கள், போதகர் எதுக்கு? ஏன் வரம்? வரம் என்பது நல்லா கவனிக்கணும், ஒருபொழுதும் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு அல்ல, வரங்கள் சபைக்காக. எல்லாம் சொல்லுவோம் சபைக்காக. ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு பெயருக்கோ புகழ்ச்சிக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட நபரை அவர் ஒரு வித்தியாசமான நபர் என்பது காட்டும்படி அல்ல, சபைக்காக. அவர் வழியாக தேவன் இந்த சபைக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி சபை கட்டி எழுப்பும்படியாக இவைகள் கொடுக்கப்பட்டது. ஆக நாம் இதை பார்க்கிறோம். அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசனம் என்பது அவர்கள் வழியாக இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டு அந்த வார்த்தை ஒரு பெரிய ட்ரெஷர் மாதிரி கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சொத்து மாதிரி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் இதை படிக்கும் பொழுதெல்லாம், இதிலிருந்து சொல்லும் பொழுதெல்லாம், ஒவ்வொரு முறையும் இதை எடுத்து போதிக்கும் போது நமக்கு அது தீர்க்கதரிசனமாக இருக்கிறது. நீங்களே கேட்டிருக்கலாம், ஒரு போதகரோ யாராவது பேசினாங்கன்னா நமக்கு அது நமக்கு பேசுற மாதிரியே இருக்குது. அவர் ஒன்றும் பண்ணல, இருக்கிற புத்தகத்தை எடுத்து பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். அவ்வளவு ஒரு அதில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை மிகவும் நமக்கு தேவன் அவர்களாலே நமக்கு ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கார். ஆக நாம் பார்த்தோம், சபைக்கு தேவன் உபதேசிக்கும் மெய்ப்பர்களை அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது. உபதேசிக்கிறவர்கள் மெய்ப்பர்கள். அதை படிப்போம், திரும்ப படிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம். சிலரை சுவிசேஷரும் சில மெய்ப்பராகவும் போதகராகவும், எல்லாம் சொல்லுவோம் மெய்ப்பராகவும் போதகராகும். மெய்ப்பர் போதகன் சொன்னா உபதேசிக்கிற மெய்ப்பர்கள், எல்லாம் சொல்லுவோம் உபதேசிக்கிற மெய்ப்பர். ஒரு டாக்டரினை எடுத்து டீச் பண்ணக்கூடியவர். ஒரு பாஸ்டர் இருந்தார்னா அவருக்கு என்ன வரத்தை கொடுக்கிறாருன்னா, அவர் சபையை நடத்துற ஒரு மெய்ப்பன் மட்டுமல்ல, மெய்ப்பராகவும் போதகராகவும்
மெய்ப்பன் சொல்லும் பொழுது ஒரு ஆடுகளை நடத்துறார். ஆடுகளை எப்படி நடத்த முடியும்? அதுக்கு புல்லு வேணும். புல்லுன்னா என்ன? வசனம். வசனத்தை என்ன சொல்லணும்? போதிக்கணும். புரிஞ்சவரா? ஆமென் சொல்லுவார். ஆமா. அப்போ இது வேதம் சொல்லுகிறது, இதை தேவன் உபதேசிக்கும் மெய்ப்பர்களை தெரிந்து கொண்டு சபைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உபதேசிக்கிற மெய்ப்பர்கள் இருந்து சபையிலே உபதேசிக்க அந்த மனுஷர்களை, விசுவாசிகளை நல்ல விதத்தில் அவர் மேய்ச்சலோடு நல்ல ஒரு மேய்ச்சலை கொடுப்பாரானால் அதனுடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா, அதனாலே விசுவாசி சுவிசேஷகராக மாறுகிறார்கள். எப்படி வருது பாருங்க, என்ன மாதிரி ஒரு ஆர்டர் வச்சிருக்காரு பாருங்க. தேவன் முதலாவது அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தி இப்பொழுது கையில புத்தகமாக நம் கையில கொடுத்துட்டார். இந்த புத்தகத்தை எடுத்து உபதேசிக்கிற மெய்ப்பர்களை கொண்டு அவர்கள் உபதேசித்து மெய்ப்பனாக இந்த ஆடுகளுக்கு தேவனுடைய வசனத்தை எடுத்து போதிக்கும் வேளையிலே கேட்கிற அந்த விசுவாசி வளர்ந்து பூர்ண புருஷனாகி சுவிசேஷகனாக சபைக்கு பிரயோஜனமாய் போய் வெளியே போய் ஊழியம் செய்கிறார். ஒரு தனிப்பட்ட விதத்துல சுவிசேஷ வேலை செய்து அவர் தனியா நடந்துட்டு இருக்க கூடாது. அவர் செய்யற வேலையெல்லாம் சபைக்கு பிரயோஜனமா இருக்கணும், இல்லைன்னா ஐக்கியம் இருக்காது. சுவிசேஷ வேலை செய்து மெய்ப்பருடைய ஊழியத்தை அழிக்கிறது இல்ல, சுவிசேஷர்கள் எழும்பினதே மெய்ப்பர்களால் எழுப்பப்படுகிறார்கள். எப்படி ஒருத்தர் சுவிசேஷகரா மாறுகிறார்? ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷத்தை கேட்டு வசனத்தை கேட்டு அவர்கள் விசுவாசிகள் ஆன பிறகு சபையிலே உட்கார்ந்து மெய்ப்பர்கள் உபதேசிக்கிற வேளையிலே உபதேசிக்கிற அந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் என்னவாகிறார்கள் என்றால், அவர்கள் பூரண புருஷனாகி சபையிலே தேவன் தனிப்பட்ட விதத்திலே வரங்களை கொடுத்து அவரை சுவிசேஷகராக்கிறார். எதுக்கு சுவிசேஷகராக்கிறார்? அவர் போய் இன்னும் ஆத்துமாக்களை, ஆடுகளை சபைக்கு கொண்டு வந்து சபையானது ஒருங்கிணைந்து இப்படி சபை தேவனுடைய ஆலயமாக எழுப்பப்படும்படி ஆளுக்கு தனித்தனியா போய் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறது இல்லை. இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அது விட்டுடும். ஆனா இதான் ஆர்டர். புரிஞ்சவன் ஆமென் சொல்லுவாங்க. அதனாலதான் பவுல் சொல்லும்போது, யாருமே ஊழியம் செய்யும்போது அழிந்து போகிற ஆதாயத்துக்கு ஊழியம் பண்ணாதீங்க. ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய பிரேயருக்கோ பிரஸ்தாபத்துக்கு ஆண்டவர் வரங்கள் கொடுக்கல, எல்லாமே சபை பிரயோஜனத்துக்காக, எல்லாம் சபை பிரயோஜனத்துக்காக சொல்லுவோம். அப்ப அதனாலதான் தொடங்கும் போதே சொல்றாரு, இதெல்லாம் வரங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 4ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் சொல்றாரு, மிகுந்த மனத்தாழ்மை. எல்லாம் சொல்லுவோம். அப்ப எப்படி தொடங்குறது? தொடங்கும் போதே சொல்றாரு, உனக்கு முதல்ல மிகுந்த மனத்தாழ்மையுடன் ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனாலே கொடுக்கப்பட்ட உள்ளான அந்த கிருபையை பயன்படுத்தி வேதம் சொல்லுகிறது மிகுந்த மனத்தாழ்மை உள்ளவர்களாய். அப்படி ஒரு விசுவாசி வாழத்தக்க விதத்துல அதற்கான ஆதாரங்களை, சாதனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார், ரிசோர்சஸ். சும்மா ஒண்ணு இல்லாம நீ ரொம்ப மிகுந்த மனத்தாழ்மையா வாழ சொல்ல, அப்படி வாழறதுக்கான அதற்கான சோர்ஸ், அதற்கான ஆதாரங்கள், சாதனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்காக என்ன கொடுத்திருக்காரு பாத்தீங்களா? ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளே தனிப்பட்ட விதத்துல வரத்தை கொடுத்திருக்காரு. அதனாலதான் ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கு முன்பாக மிகுந்த மனத்தாழ்மையா, நீடிய பொறுமையா, சாந்தமா, அன்பா, சமாதானத்தினால ஒற்றுமையா வாழும்படி இப்படி தேவன் ஏற்கனவே ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட கிருபைகளை உள்ள கொடுத்திருக்கார். கிருபை என்றால் கொடுப்பது. யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? தகுதி இல்லாத நமக்கு. எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? வரங்கள் எதுக்கு? கர்த்தர் இந்த வரங்களை கொடுத்து விசுவாசி சத்தியத்தை கை கொண்டு வெளியே கொண்டு போய் பேசும்படி, சுவிசேஷ வேலை செய்வதற்காக. எனவே நாம் தேவன் ஒவ்வொருவருக்கும் தேவன் ஈவுகளை, வரம் பெற்ற தாசர்களை கர்த்தர் சபைக்கு கொடுக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவிடத்திலிருந்து வரங்களை பெற்று சபைக்கு பிரயோஜனமாய் இருக்கும்படி அவர்களுக்கு வரங்கள் அருளப்பட்டிருக்கிறது. எனவே நாம் என்ன செய்வது, எப்படி செய்யணும்னு சொல்லி வேதம் சொல்லுது பாருங்க. 1 தீமோத்தேயுக்கு எழுதின புத்தகத்தை நம்ம பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம். மெய்ப்பர்கள், போதகர்கள், அவர்களை குறித்து வேதம் சில காரியம் சொல்லுது. ஏன்னா அவங்க ரொம்ப முக்கியமான பங்கு. 5 விதமான ஊழியத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா? 5 விதமான ஊழியத்தை நான் அப்போஸ்தலரை பத்தி சொன்னேன், தீர்க்கதரிசிகளை பத்தி சொன்னேன். இப்பொழுது அப்போஸ்தலர் இல்ல, இப்பொழுது தீர்க்கதரிசிகள் இல்ல. இந்த இருவர் வழியாக தான் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்டது. இந்த புதிய ஏற்பாடு புத்தகம், அதில் எழுதப்பட்டிருக்கிற ட்ரெஷர், அந்த வேத வாக்கியங்கள் ஒரு போதகருக்கு தேவன் என்ன பண்றாரு? வரங்களை கொடுத்து
அந்த வார்த்தை எடுத்து போதிக்கவும், மெய்ப்பனாய் இருந்தவர்களை மேய்த்து நல்ல உபதேசத்தை கொடுத்து அதை கேட்கிற விசுவாசி சுவிசேஷ வேலையை செய்யும்படி. இப்படி இப்பேற்பட்ட காரியம் நடக்கிறதுனால சபை மக்கள் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், இப்படி வரங்கள் கொடுத்திருக்கிறார், நம்ம என்ன பண்ணணும், சபை என்ன பண்ணணும்னு சொல்லுது பாருங்க. 1 தீமோத்தேயு புத்தகத்தை இப்ப நம்ம எடுத்துக்கலாம். 1 தீமோத்தேயு ஒருவருக்கொருவர் இணைந்து செய்யணும். ரலிலியா சொல்லுவாங்க. ரொம்ப வருத்தமா இருக்குது எல்லாம் சொல்லும்போது. சில நேரத்தில் விசுவாசி கொஞ்சம் கொஞ்சம் வளரும் பொழுது, சுவிசேஷ வேலை செய்யும் பொழுது ஒருங்கிணைஞ்சு செய்ய மாட்டாங்க. ஒருத்தர் அவருக்கு மரியாதை கொடுக்கறது கிடையாது, சபையில ஒரு ஆர்டரா இருக்கிறது இல்லை, அடங்கி இருக்கிறது இல்லை. அதனாலதான் பாத்தீங்கன்னா சபையில சரியான வளர்ச்சி ஏற்படுறது இல்லை. இன்னைக்கு இந்திய தேசத்துல எவ்வளவு பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி யாரும் போதிக்கல, தெரியல. ஒரு சின்ன காரியம் வந்த உடனே வளர்ச்சி பெறதுக்கு முன்னாடியே உடனே ஊழியம் 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 ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதனால பாத்தீங்கன்னா முதிர்ந்த நிலை இல்லை. அதனாலதான் நிறைய குழப்பம். அவங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்க. பாருங்க என்ன பண்ணணும்னு சொல்லுது பாருங்க. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக, எல்லாம் சொல்லுவோம், விசேஷமாக, திரும்ப சொல்லுங்க, திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். ஏன் அவங்கள அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க சொல்றாரு? ஒரு மெய்ப்பரை, ஒரு போதகரை அவர் சொல்றாரு டபுள் ஆனர் பண்ணுன்றார். இல்லையா சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வழியாதான் முதலாவது ஒரு ஆர்டர், அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள். இப்ப இருக்கிறவர்கள் இல்ல, திரும்ப அதை சொல்றாங்க. இப்ப இருக்கிறவங்க கிடையாது. இப்ப இருக்கிறவங்க அப்போஸ்தலன் பேர் வச்சிருக்கலாம், தீர்க்கதரிசின்னு பேர் வச்சிருக்காங்க. அதை பத்தி இதுல எழுதல. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் சொல்லும் பொழுது தேவனிடத்தில் நேரடியாக வார்த்தையை பெற்று நிருபங்களையும் சுவிசேஷத்தையும் எழுதினாங்க. அவங்க தான் அப்போஸ்தலர். இனிமேல் யாரும் இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகத்துல எதையும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது. அவங்க தான் அப்போஸ்தலர்கள். அவங்க நமக்கு கிஃப்டா, ட்ரெஷரா இந்த வார்த்தையை வச்சாங்க. பிறகு அவர்கள் தீர்க்கதரிசனம், அதுல தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க, அப்போஸ்தலரா இருந்தாங்க, தீர்க்கதரிசியா இருந்தாங்க. அது என்ன எடுத்து காட்டினாங்கன்னா, பழைய உடன்படிக்கையின் பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே சொல்லப்பட்ட காரியத்தை எடுத்து மேற்கோள் காட்டி கிறிஸ்துவை சம்பந்தப்படுத்தி திருஷ்டாந்தப்படுத்தி இவரே மேசியா என்பதை தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறியதை குறித்து தீர்க்கதரிசனமாக அவர்கள் சொல்லி வச்சாங்க. தீர்க்கதரிசனமாக எழுதி வச்சிருக்காங்க. வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாம் படிச்சுதான் தீர்க்கதரிசனமாக எழுதி வச்சிருக்கு. இல்லையா சொல்லுவாங்க. எனக்கு கூட தீர்க்கதரிசனம் வந்துருச்சுன்னு இப்ப வெளிப்படுத்தின புத்தகத்தில் எதுவும் இணைச்சிட முடியாது. இனிமேல் யாருக்கு தீர்க்கதரிசனம் சொன்னாலும் சொந்தமா சொல்லக்கூடாது, இந்த புத்தகத்திலிருந்து சொல்லணும். புரிஞ்சா நல்லா ஒரு ஆமேன்னு சொல்ல. அதே மாதிரி ஒரு போதகர் போதிக்கிறாருன்னா, நேற்று ராத்திரி கர்த்தர் என் கனவுல சொன்னாருன்னு சொல்லி போதிக்க முடியாது. ஒவ்வொரு முறையும் போதிக்கும் போது விசுவாசி கையில பைபிளை கொடுத்துடணும், அவர் பைபிளை வச்சுக்கிட்டு தான் அவர் பேசணும். இப்போ இப்படி ஒரு ஆர்டர் ஏற்படுத்திட்டார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளை வச்சு கர்த்தர் வார்த்தையை கொடுத்து, இப்ப மேய்ப்பர்கள் அல்லது உபதேசிக்கிற மேய்ப்பர்களை கர்த்தர் ஏற்படுத்தினது எதுக்குன்னா, இதில் எழுதப்பட்ட இந்த பொக்கிஷத்தை எடுத்து சொல்லுகிற நேரத்துல விசுவாசி இனிமேல் அப்படியே சாதாரண நிலையில் இல்லாதபடி படிப்படியா வளர்ந்து இவாஞ்சலைஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஊழியத்தை செய்யும்படி, சுவிசேஷ வேலையை செய்யும்படி அவர் எழுந்திருக்கணும். புறப்பட்டு போய் அந்த வரத்தை பெற்று, தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசியும் வரத்தை பெற்று சபை பிரயோஜனத்துக்காக ஊழியம் பண்ணணும். அதுல ஒரு ஆர்டர் வைக்கிறார். நீங்க ஊழியத்துல போன உடனே போதகிற சபையில் இருக்கிற மேய்ப்பரை அலட்சியப்படுத்துறது இல்லை, தள்ளுறது கிடையாது. எனக்கு கூட எங்களுக்கு கூட பேசலாம் வந்துடுச்சு, வரம் வந்துடுச்சு, நான் கூட பேயெல்லாம் தரத்துறேன். நிறைய பேர் இப்படிலாம் ஆடுறாங்க கடந்துட்டு. ஏன்னா மெய்ப்பர்கள் சரியான மெய்ப்பர்கள் இல்லை சபையில். அவங்களே என்ன பண்றாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமையான யாராவது ஒருத்தரை கூட்டு வந்து பேச வைக்கிறதுனால சுவிசேஷர்களை கூட்டு வந்து சபையில பேசி சுவிசேஷ வேலையை சபையில புகுத்துறாங்க. சுவிசேஷ வேலை சபையில சொல்றதல்ல, சுவிசேஷ வேலை வெளியில சொல்றது. சுவிசேஷ வேலை சபையிலே கிடையாது. சுகமாக்குதல், பேய்களை திறத்துறது, இல்ல நல்ல ஒரு எக்ஸார்டேஷன், ஊக்குவிக்கிறது இல்ல, அது சபைக்கு கிடையாது. சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவினாலே எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது, நான் யார், இப்பொழுது அவராலே நான் என்ன செய்ய முடியும், அவரை கொண்டு அறிகிற அறிவினாலே நான் எப்படி வாழ முடியும் என்ற அநேக காரியத்தை எக்யூப் ஆகி அவர் ஒரு சுவிசேஷ வேலையை
எடுத்து பேச தொடங்கும் பொழுது, அன்பினாலே சத்தியத்தை கை கொண்டு போட்டுருக்கு பாருங்க. அப்போ வசனத்தை கேட்டு வெளியில போய் சுவிசேஷம் எப்படி சொல்லணும்னா, நல்ல பூரண புருஷன் ஆயிட்டா சத்தியத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, கோபத்தை கொண்டு சொல்ல மாட்டாங்க, அன்பினாலே சத்தியத்தை எடுத்து பேசக்கூடியவர்களா மாறுறாங்க. புரிஞ்சவனா? சில சத்தியத்தை இவ்வளவு கோபமா சொல்றாங்க, பார்த்திருக்கீங்களா? காரணம் என்னன்னா, இன்னும் பூர்ண புருஷன் ஆகல. பூரண புருஷன் ஆகணும். ராமேன்னு சொல்லுவோம். சின்னதுல பசங்க பேசுறதும், கல்யாணம் ஆகி பிள்ளைங்கள்லாம் கல்யாணம் கட்டி கொடுக்குற வயது வரும்போது அப்படியே கொஞ்சம் அப்படியே 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 அமுங்குவாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்க? 22 வயசுல பேசின பேச்சுக்கும் 52 வயசுல பேசுற பேச்சுக்கும் நிறைய வித்தியாசம் வந்துடும். அவங்க அப்படி பேச முடியாது, எடுத்தெறிஞ்சு பேச மாட்டாங்க. சின்ன பசங்க படா படா படான்னு பேசுவாங்க, அப்படி பேச மாட்டாங்க. ஏன்னா இப்ப மெச்சூர்ட் ஆயிட்டாங்க, முதிர்ந்துட்டாங்க. அவங்களுக்கு தெரியும், பேசாம கோவமா பிள்ளை சில நேரத்துல பேசுது, அப்பா அம்மா பொறுமையா உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு தெரியுது, அவனும் வளரல, அவன் தப்பா பேசுறான். அவன் பையன் நினைச்சுக்குவான், அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியல நினைச்சுக்குவான். இதே தான் சபையிலையும். உடனே ஊழியத்துக்கு புறப்பட்டு போனோம்னா வெளியில போய் அங்க போய் இதை போய் அதை கடை ஏதோ பேசுறது, வாயை மூடிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் தெரியாது நினைச்ச கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னு சொல்றாரு பாருங்க. இப்படி எக்யூப் பண்ணி வரங்களை கொடுத்து ஒரு மனுஷனை சுவிசேஷ பணிக்கு தேவன் மேய்ப்பர், உபதேசிக்கிற மேய்ப்பர்களை கொண்டு சுவிசேஷங்களை ஏற்படுத்தினபடினால அவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கணும்னா, இப்படிப்பட்ட மேய்ப்பர்களுக்கு உபதேசிக்கிறவர்களுக்கு ரெட்டிப்பான கனம் செலுத்தணும். எல்லாம் சொல்லுவோம், ரெட்டிப்பான கனம். சரி, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், ஒரு வசனம் இல்ல, நிறைய இடத்துல கொடுக்குறேன் பாருங்க. அப்பதான் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல எடுத்து கொடுக்குறேன்னு நினைக்க கூடாது இல்லையா? நிறைய இடத்துல சொல்லி இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஆர்டர், கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற ஆர்டர். ஒன்று தெசலோனிக்கேயர் இங்கிலீஷ்ல 13, தமிழ்ல 12. சகோதரரே, உங்களுக்கு பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகளை நீங்கள் மதித்து, அதாவது தமிழ்ல புத்தி சொல்ல உபதேசிக்கிறவர்களை நீங்கள் மதித்து, எல்லாம் சொல்லுவோம், உபதேசிக்கிறவர்களை நீங்கள் மதித்து. திரும்ப சொல்லுவோம், மதிக்கிறதே கிடையாது நிறைய இடத்துல. என்ன நிறைய திருச்சபையில பார்த்திருக்கேன், ஒரு போதகர் இருப்பார், அவர் ஆயர். அந்த ஆயரை பேசுற பேச்சை பார்த்தா நமக்கே பயமா இருக்கும். நிறைய திருச்சபையில இதெல்லாம் பார்த்துட்டு, அவரை எலெக்ஷன் போட்டு அவருக்கு ஓட்டு போட்டு அவரை கொண்டு வந்து நிறுத்துறது, இவரை டிரான்ஸ்ஃபர் பண்றது, அவர் அங்க டிரான்ஸ்ஃபர் பண்றது, பாவமா இருப்பாரு. ஒரு தடவை நான் ஊழியத்துல முதல் நான் ஊழியத்தை நான் செய்துட்டு இருக்கும்போது, அது பக்கத்துல ஒரு நாமினல் சர்ச் ஒன்று இருந்தது, திருச்சபை ஒன்று. அந்த ஆயர் ஒரு தடவை என்னை கூப்பிட்டார். அவர் சொன்னாரு, ஐயா ஒரு தடவை உங்களை பார்க்கணும், நான் பேசணும் அப்படின்னாரு. ஏன்னா நான் இப்போ ஊழியம் செய்தது அவர் சபைக்கும் என் சபைக்கும் ரொம்ப கிட்ட. சரின்னு சொல்லி நான் அவரை போய் பார்க்க போனேன். பார்க்க போகும்போது அவர் சொன்னாரு, ஒரு தடவை நீங்க கண்டிப்பா என்னுடைய சபையில நீங்க பேசணும்னாரு. சரி, அப்ப நான் வரேன், நான் கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் பேசுங்க என்னாரு. நான் சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அங்கே பேசிட்டு இருக்கேன், என்னால வர முடியாது. அப்ப அவர் சொன்னாரு, இல்ல உங்களுக்குன்னு ஒரு நாள் ஏற்படுத்துறேன், நீங்க கண்டிப்பா பேசணும். சரி சொல்லிட்டு நான் அன்னைக்கு கூட்டத்துக்கு அழைச்சார், நான் போய் பேசினேன். என்னால மறக்கவே முடியாது. பேசி முடிச்ச உடனே என்கிட்ட சொன்னாரு, நீங்க பேச பேச எனக்கு சந்தோஷமா இருந்தது, இத மாதிரி என்ன பேச விட மாட்டாங்க. நீங்க வந்தீங்க, நல்லா பேசுனீங்க, சுதந்திரமா பேசுனீங்க. ஆனா எங்க கையில ஒரு பிரிண்ட் அவுட் பண்ணி என் கையில ஒரு ஃபார்மை கொடுத்து இன்னைக்கு இந்த தலைப்புல தான் பேசணும்னு எங்களை நிர்பந்திக்கிறாங்க. அதனால நாங்க இவங்க கீழே இருக்கிறோம். எப்படி ஆர்டர் எப்படி மாறிடுச்சு, மதிக்கிறதே கிடையாது. ஒரு போதகர் ஒரு மெய்ப்பரா இருந்து அவர் தான் அந்த சுவிசேஷங்களை ஏற்படுத்தணும், விசுவாசிகள் வளரணும், பூர்ண புருஷனாகும்படி தேவன் சபையில ஒரு மெய்ப்பரை ஏற்படுத்தியிருக்காரு. அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டிய ஒரு இடத்தை கொடுத்திருந்தா அவருக்கு மதிப்பு கொடுக்கறது கிடையாது. அப்ப எப்படி இந்த ஒற்றுமை எப்படி ஒருங்கிணைந்து வர முடியும்? எப்படி பேசுறாரு பாருங்க. இப்படி எல்லாம் நம்ம நடக்கிறதுக்கு லீகலிசமா சொல்லல, இப்படி பண்ணு அப்படி பண்ண சொல்லல. முதலாவது ஒவ்வொரு விசுவாசிக்கு சொல்ல, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க இருந்தீங்க? பவுல் இப்படி கொண்டு வர்றாரு பாருங்க.
எனக்கு சபையில பிரச்சனை ஆயிடுச்சு. பவுல் இப்ப வந்து ஜெயில இருக்கிறார், சுவிசேஷ நிமித்தம் கட்டுண்டவரா சிறைச்சாலையில் இருக்கும்போது சபையில நிறைய குழப்பம். நீன்னு ஆட ஆரம்பிச்சாச்சு. மதிப்பு கொடுக்கறது கிடையாது. எனக்கு கூட வர இருக்கு, அது இருக்குன்னு சொல்லி ஆளுக்கு குதிக்கும் பொழுது இந்த நிருபத்தை எழுதி லெட்டர் எழுதி அனுப்புறாங்க. கொஞ்சம் யோசிங்க, நீங்க இதெல்லாம் குதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. நீங்க யாரு, எங்க இருந்தீங்க? முன்னே தூரமாய், தேவனற்றவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய், தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாய், காணியாட்சிக்கு புறம்பானவர்களாய் இப்படி இருந்த உங்களை தேவன் ரத்தத்தால கழுவி சமீபமாய் நீங்க இன்னைக்கு இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த தைரியம் உங்களுக்கு வந்தது? கர்த்தர் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கார், எவ்வளவு ஒரு கிருபை உங்களுக்கு, அவர் கொடுக்கப்பட்ட கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. அந்த அன்பின் அகலம் நீளம் ஆழம் இதெல்லாம் விவரிச்சு எழுதி 4ஆம் அதிகாரத்தில் அதை சொல்லிட்டு சொல்றாரு, இத்தனை பெற்ற நீங்கள் இப்ப அவருக்கு என்ன கொடுக்க போறீங்க? காணிக்கையா, தசம பாகமா? இல்ல, முதலாவது நீங்கள் மிகுந்த மனத்தாழ்மையாய் எல்லாம் சொல்லுவோம். அப்ப வந்து give and it shall be given, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அப்ப தேவன் என்னென்ன கொடுத்திருக்கிறான்னு சொல்லும்போது உங்களால கொடுக்க முடியும். அதனால அவர் எதுவுமே சட்ட ரீதியில ஒரு ஒழுங்குமுறை, இது சபையின் ஒழுங்குமுறை இப்படி எல்லாம் கடைபிடிக்க அப்படிலாம் அவர் சொல்லல. இப்ப சொல்றாங்க சபையின் ஒழுங்குமுறை கடைபிடிக்கணும். இந்த சபையில நீங்க வந்தா எங்களுக்கு சில கோட்பாடுகள் நாங்க வச்சிருக்கோம், சில நிபந்தனைகள் நாங்க நியமித்து வச்சிருக்கோம், சில நியமங்கள் இருக்குது. இந்த சபையில வந்தா நாங்க இப்படிதான் கல்யாணம் நடத்துவோம், இப்படி இருந்தாதான் நாங்க இந்த சபைக்குள்ள அனுமதிப்போம், நீங்க இந்த உடைய உடுத்திதான் நீங்க உள்ள வரணும், இப்படிலாம் சொல்லல. புரிஞ்சவர் ஆமேன்னு சொல்லுவோம். அல்லது நீங்க காலையில எழுந்து 5 மணிக்கெல்லாம் கர்த்தரை தேடணும், வேதத்தை நீங்க படிக்கணும், உபவாசிக்கணும், இப்படி ஜெபம் பண்ணணும், அதெல்லாம் சொல்லல அவர். இப்படி நியமங்களை போட்டா யாரும் வந்து ஒரு கடமைக்கு வர்றதாயிடும். அப்படி வர்றதில்ல, அது சரி வராது. முதலாவது உங்களுக்குள்ள ஃபவுண்டன் மாதிரி வரணும். இந்த அன்பை தெரிய தெரிய ஒருத்தர் சொல்லி செய்யறதில்ல, தானா வரணும், உள்ள வரும், அன்பு நிமித்தமாய் வரும். சரி, 3வது சொல்றாரு, we have to follow them, நாம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாய் மாறணும். they are pattern for our lives, நம்முடைய வாழ்க்கைக்கு அவர்கள் ஒரு முன்னோடியாய் இருக்கிறார்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம். வேத வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். சொல்றாரு, உங்களுக்கு வசனத்தை போதிச்சாங்க இல்லையா, உங்க நடத்தவங்களை நீங்க நினைச்சீங்க, அவங்க நடத்திய பாருங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி நடக்கிறாங்க, அது ஒரு மாடல், ஒரு பேட்டர்னை கொடுத்துருக்காங்க, அதை நீங்க பாருங்கள், நன்றாய் சிந்தித்து. எல்லாம் சொல்லுவோம், நன்றாய் சிந்தித்து. அப்ப நன்றாய் சிந்தித்தினா வேத வசனத்துக்கு ஏற்ப அவங்க பிஹேவியர் அப்படியே நீங்க அவங்களுடைய நடத்தி அப்படியே பிடிச்சுக்கோன்னு சொல்லல, சிந்தி, அது சரிதானா, வேத வாக்கியத்தின்படி சரியா இருக்கா? அதனாலதான் பாருங்க, எல்லார் கையிலும் வேத புத்தகம் இல்லையா சொல்லுவோம். போதகராக இருந்தாலும் போதிக்கிறதெல்லாம் எடுத்துக்கோன்னு சொல்லல. போதிக்கும் பொழுது போதகருக்கும் விசுவாசிக்கும் 2 பேர் கையிலும் பைபிள். அவர் போதிக்கணும், விசுவாசி கேட்கணும். கேட்கும் போது 2 பேரும் ஒருங்கிணைஞ்சு வரணும்னா அவரு சொந்த கருத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. இருக்கிற வார்த்தையை எடுத்து மேற்கோள் காட்டி அதன் அடிப்படையில் போதிக்கணும். அதை எடுத்து உள்ளே இருந்திருக்கிற ஆழமாய் புதைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்தை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். இப்படி செய்வது அவருக்கு நம்ம செய்யறோம் இல்லையா சொல்லுவாங்க. இப்போ இப்படி மெய்ப்பர்களுக்கு நீங்க உபதேசிக்கிற மெய்ப்பர்களுக்கு நீங்க செய்யறது வந்து மெய்ப்பர்கள் நீங்க கனப்படுத்தல, கர்த்தரை கனப்படுத்துறீங்க. தெரிஞ்சவரான சத்தம் வரல இல்லையா? வயசெல்லாம் பார்க்க கூடாது. அழைப்பு நிமித்தமாக சபையிலே ஒரு தேவனுடைய மனுஷன் வரும்பொழுது அவருக்கு முதல்ல கீழ்ப்படிய கத்துக்கணும், அவரை ஹானர் பண்ண கத்துக்கணும். ஆமென். சில பேர்லாம் பார்த்துக்கிறேன், பேர் வீட்டுலாம் கூப்பிடுறது, வாடாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் கத்தோலிக்க குடும்பத்தில் தான் பிறந்து வளர்ந்தேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்த மகனையே வாடா போடான்னு பேச மாட்டாங்க, வாங்க சாமின்னு தான் கூடும். அப்படிதான் ஐயரு வாங்க, ஐயரு வர்றது மகனை சொல்லுவாங்க.
இந்த பெந்தகோஸ்து கோயிலில் பார்த்துருக்கேன், கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. போதகருக்கு மரியாதை கொடுக்கவே தெரியாது. அவங்களுக்கு வாயில் வர்றதெல்லாம் பேசுறது. அவங்களுக்கு டைம் போகலன்னா ஏதாவது ஒரு பாஸ்டரை பற்றி பேசிட்டு உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு சேட் பண்ணணும்னு வச்சுங்க, ஏதாவது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கிட்ட பேசுகிறாங்க, அப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு டைம் பாசிங்க இன்னொரு பாஸ்டரை பற்றி பேசிட்டு உட்காந்து சிரிச்சுக்கின்னு ஜோக் அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அதனால தான் பாருங்க, அவங்க வாழ்க்கையே நல்லா இருக்கிறது இல்லை, சீரழிஞ்சிடுது, குடும்பம் கெட்டு போயிடுது, நாசமாயிடுது, சாபம் உள்ள புகுந்துருது, தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலை உண்டாயிடுது. அதனால தான் வேதம் சொல்லுது, வாய்க்கு ஒரு காவல் இல்லையா சொல்லுவோமே. சரி, அப்போ அவர் சொல்றாருன்னா, ஒரு மேய்ப்பர் நடத்துறாருன்னா, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் இப்படி செய்யும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கு செய்றீங்க. இப்ப வரங்கள் எப்படி கொடுக்கப்பட்டது, வரங்கள் ஏன் கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது, அது வெறும் வரம் கொடுக்கல, அவர் தண்ணியே கொடுத்துட்டார். புரிஞ்ச அவர் ஆமேன்னு சொல்லுவோம். given himself, self donation. சபை வளரணும், ஒருங்கிணைஞ்சு மேலே எழுணுறதுக்காக கர்த்தர் கொடுத்தது என்ன கொடுத்தாரு பார்த்தா, வரன்னா வேற ஒன்று, தன்னையே கொடுத்துட்டார், தன்னையே அர்ப்பணிச்சிட்டார், அவரையே நமக்காக கொடுத்து விட்டார். வரன்னு சொல்லும்போது கிஃப்ட், கிரேஸ், கிருபை, கொடுக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுவோம் கொடுக்கப்பட்டது. விசுவாசம் கொடுக்கப்பட்டது, நீதி கொடுக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுவோம் விசுவாசம் கொடுக்கப்பட்டது, நீதி கொடுக்கப்பட்டது, சாந்தம் கொடுக்கப்பட்டது, ஆவியின் கனி கொடுக்கப்பட்டது. சம்பாதிக்கிறது இல்லை. இதுக்குதான் இந்த இவ்வளவு சொன்னேன். நீதினோட நிறைய பேருக்கு நான் தேவ நீதியா, உங்க நீதியை பேசல, given, கொடுக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, எவ்வளவு சொல்ல வேண்டியது. நீதினோட இவங்க உடனே வீட்டில் நடக்கிறது, இவங்க வீட்டில் பேசுற பிஹேவியர் இல்ல இல்ல இல்ல, கொடுக்கப்பட்டது. விசுவாசத்தினாலே உண்டாகும் தேவ நீதி, கிருபை யாருக்கு கொடுத்தாரு? தகுதியற்றவர்களுக்கு. விசுவாசம் யாருக்கு கொடுத்தாரு? கர்த்தரால். தேவனுடைய விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டது. இப்படி தேவன் விசுவாசத்தை கொடுத்து, கிருபையினாலே, கிருபையை விசுவாசத்தை கொண்டு எடுக்கவும், எதை எடுக்கிறோம்? தேவனுடைய நீதியை எடுத்துக்கிறோம். ஆவியின் கனியை நமக்கு கொடுத்திருக்காரு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம். அதுல விசுவாசம் வருது பாருங்க. எல்லாமே தேவனாலே கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு அதை வச்சுதான் நம்ம உயிரை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு ஆமீன் கூட உண்மை. இது எல்லாருக்கும் கொடுக்கிறாரு. ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு விசுவாசிக்கு இப்படி தேவன் வரங்களை கொடுக்கிறார். ஒவ்வொரு வரமும் கவனிங்க, ஒவ்வொரு வரமும் illustrated in Christ. அது எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு வரமும் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் இருக்கிறதை படம் பிடித்து காட்டுகிறது. சொல்ற பாருங்க, பிரசங்கியா ஒரு வார்த்தையை பிரசங்கிக்கிறார்னா, அவர் பிரசங்கிக்கல, இட் வாஸ் கிரைஸ்ட், கிறிஸ்து பிரசங்கிக்கிறார். அப்போ அவர்களுக்குள்ள பிக்சர் பண்ணி அவரை பார்க்கல, அவர் வழியா கிறிஸ்துவ பார்க்கிறோம். என்ன மாதிரி ஒரு மகிமையான காரியம் பாருங்க. நீங்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஒருவேளை கஷ்டத்துல, துக்கத்துல, நெருக்கத்துல, ரொம்ப துன்பத்துல வரும் பொழுது அவர் பேசிட்டே இருக்கிறாரு, உங்க உள்ள அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. நீங்க பிரசங்கியார் பார்க்கல, பிரசங்கியாருக்குள்ள ஒருத்தர் இருந்து பேசிட்டு இருக்காரு. அவருடைய இது பாத்தீங்கன்னா, அவரு சாதாரண ஆளா இருப்பாரு. அவருக்கு அந்த ஞானம் இருக்காது, அவர் அப்படி பேசக்கூடியவர் அல்ல. ஆனா அந்த நேரத்துல பிரசங்கிக்கும் பொழுது தேவன் அந்த பிரசங்கியாருக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் பாத்தீங்கன்னா, அந்த பிரசங்கியார் போய் அந்த எவாஞ்சலைஸ் பண்றார், ஊழியம் பண்றார். ஊழியம் பண்ணும் பொழுது நெருக்கப்பட்ட, கஷ்டப்பட்ட, துயரப்பட்டவங்க, அங்கங்க இங்கேயோ பல மதத்தர் சார்ந்தவங்க, வேற வேற வித்தியாசமான ஜனங்க. அவர் போய் தெருவில் நிக்கிறாரு, ஒரு பப்ளிக் மீட்டிங்ல நிக்கிறார், நின்று பிரசங்கம் பண்றார். லட்சக்கணக்கான ஜனங்க நிக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் அவர் பேசுற வார்த்தையில தொடப்படுறாங்க. அவங்களுக்குள்ள கண்ணு தண்ணி வர ஆரம்பிக்குது. சில நேரத்தில் அவங்க உள்ளத்துல செய்த பாவம் குற்றப்படுகிறது. சில நேரத்தில் வேதனையோடு வந்தவர்கள் காயங்கள் ஆற்றப்படுகிறது. எப்படி இது நடக்குதுன்னா, கர்த்தர் அந்த மனுஷனுக்கு வரத்தை கொடுத்து அவருக்குள்ள இருந்து கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. உபதேசியா, வாட் அபவுட் டீச்சர்? சபையில் இருந்து அவர் போதிக்கிறார். இப்படி ரட்சிக்கப்பட்டு சுவிசேஷ வேலையை செய்து புதுசா குழந்தையா சபையில விசுவாசிங்க புதுசா சபையில வந்து உட்கார்றாங்க. இனிமேல் திரும்ப அவங்களுக்கு அதே காரியத்தை திரும்ப சொல்ல முடியாது. இப்ப உபதேசர் என்ன பண்றாரு? உபதேசிக்கிறவரு பிறந்த குழந்தைக்கு கலங்கம் இல்லாத ஞானப்பாலை கொடுத்து, குழந்தை வளர வரல திடமான ஆகாரத்தை கொடுத்து
ஒவ்வொரு வேத வாக்கியத்தை எடுத்து அந்த குழந்தைய வளர்க்கிற ஒரு பொறுப்பு அந்த பாஸ்டர் கையில கொடுக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. குழந்தை பெறது சுலபமா, வளர்க்கறது சுலபமா? பேச மாட்டீங்க. நல்லா தான் சொல்லுங்க. வளர்க்கறது, குழந்தை பெத்துட்டேன்னாக்கா சந்தோஷம்தான். வளர்க்கறது சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கும். அதை வளர்க்கணும். அதனாலதான் சொல்ற கிவ் டபுள் ஆனர். சும்மா சொல்லல, பாஸ்டருக்கு டபுள் ஆனர் எது கொடுக்க சொன்னாரு? வளர்க்கறது சாதாரண விஷயம் கிடையாது. உன் ஆவி மறுபடியும் பிறந்தாச்சு, ஆனா சரீரம் பழைய சரீரம், பழைய மனசு அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிக்குது. அதை தட்டி கிட்டி ஷேப் பண்ணி அவரை ஒரு மனுஷன் ஆக்கி அந்த விசுவாசிய கொஞ்சம் கொஞ்சமா அவரை ஊழியம் செய்யற அளவு கொண்டு வந்துடுறாரு ஒரு பாஸ்டர். அந்த அளவுக்கு வளர்ந்த பிறகு இவர் என்ன பெரிய பிரசங்கம் பண்றாரு என்ற அளவுக்கு அப்படி ஆயிடுறாங்க. சுவிசேஷர்கள் மேய்ப்பரோட சண்டை போடுறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க? மேய்ப்பர்கள் சபையை வச்சு மேய்ப்பர் நடத்திட்டு இருக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் அவரும் நடத்துறாரு கூட்டத்தை. எவ்வளவு பெரிய தப்பு பாருங்க. ஊழியங்கள் ஊழியத்தை அழிப்பதல்ல, ஊழியங்கள் ஊழியத்தை வளர்க்கணும். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஊழியம் பண்ணணும் சுவிசேஷகர். ஞாயிற்றுக்கிழமை அந்த சுவிசேஷகர் சபையில வந்து உட்காரணும், மேய்ப்பர் கீழே வந்து உட்காரணும். செய்யறாங்களா பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. பண்றது இல்லை. காரணம், அவர் வந்துட்டாருன்னா அவரை பிடிச்சி அவர்களே மைக்க கொடுத்துறாங்க. நம்ம மத்தியிலே ஐயா வந்திருக்கிறார், அவரை வந்து விட மாட்டாங்க. அவர்களே ஒரு மைக்க கொடுத்து அவருக்கு பாவம் அவர் மாட்டிக்கிறாரு. இவருக்கு வந்து திரும்ப இவாஞ்சலிஸ்ட் தான் பண்ணுவார். சபையில வந்து அவரால் போதிக்க முடியாது. அவருக்கு கொடுத்தது சுவிசேஷ ஊழியம். அவர் சுவிசேஷம் தான் செய்வார், எக்ஸார்டேஷன் தான் பண்ணார், ஊக்குவிப்பார். வளராது குழந்தை, வளராது குழந்தை. வளரணும்னா போதிக்கப்படணும். பூரண புருஷனாகணும்னா அதுக்கு தேவனுடைய வார்த்தை எடுத்து போதிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? கிறிஸ்துவாலே உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? உங்களுடைய அதிகாரம் என்ன? விசுவாசியின் அதிகாரம் என்ன? எப்படி நீங்கள் கட்ட முடியும்? எப்படி நீங்கள் கட்ட அவிழ்க்க முடியும்? எத்தனை விதமான ஜெபங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஆவியின் கனி என்ன? ஆவியின் கனினாலே நீங்கள் எப்படி மறுரூபம் ஆகிறீர்கள்? மறுரூபம் என்றால் என்ன? மனதை எப்படி புதுப்பிப்பது? எல்லாம் வேதத்தில் இருந்து ஒவ்வொன்றும் எடுத்து போதிக்கிறது தான் சபையில உபதேசிக்கிற மெய்ப்பர்களை ஏற்படுத்தி பிறந்த குழந்தைய சுவிசேஷன் ஆக்கணும். ஆமென். அப்படி ஒரு மெய்ப்பர் பேசுறாருன்னா அந்த அளவுக்கு அவர் திறமையா, அவர் இன்டெலிஜென்டா, ஞானத்தோடு அவர் எடுத்து போதிக்கிறாருன்னா அது அவர் இல்ல, அவருக்குள்ள கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். சரி, அடுத்த மெய்ப்பர், ஒரு ஆடுகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனுடைய இருதயம். மெய்ப்பன் வந்து ஒவ்வொரு ஆடையும் ஒவ்வொரு விதமா நடத்துறான் இல்லையா? சொல்லுவோமே, மெய்ப்பனுக்கு தெரியும் எந்த ஆடுகிட்ட எப்படி பேசணும். அப்படி பேசும்பொழுது அந்த பாஸ்டர் பேசினார்னா அந்த ஆடுக்கு நல்லா இருக்கும். வேற எங்க உட்கார்ந்தாலும் அதுக்கு சத்தம் நல்லா இருக்காது. மெய்ப்பனின் சத்தத்தை ஆடுகள் அறியும். அதுக்கு அங்கதான் கம்ஃபர்டபுளா இருக்கும் அது. அப்ப அவர் வந்து அவர் வழியாக அவங்கள பார்க்கல, ஒரு மனுஷனை பார்க்கல. கர்த்தர் அந்த மனுஷனுக்குள்ள வரத்தை வச்சு அவருக்குள்ள கிறிஸ்துவை காட்டுகிறார். சரி, அடுத்தது வேலைக்காரன். சபையில சில பேர் வேலைக்குனே பிறந்தவங்க. அல்லாதான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடங்காதுங்க அதுங்க. பெருக்கிறதும் எடுக்கிறதும் சேர போடுறதும் அதுங்களால அடங்கி இருக்கவே முடியாது. வேலைக்கார ஆவி அது. அவ்வளோ வேலை செய்வாங்க. காரணம் என்னன்னா அதுக்குள்ள இயேசுநாதர் இருக்கார். இப்ப கவனிங்க, இதெல்லாம் சொல்லணும். மெய்ப்பனை சுவிசேஷம் அழிக்க கூடாது, மெய்ப்பன் சுவிசேஷனை கெடுக்க கூடாது. மெய்ப்பர்கள் வந்து சுவிசேஷ வேலையை செய்யறவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி ஊழியம் செய்ய விடாம தடுத்து நிறுத்தி அப்படி அமைக்கிட கூடாது. அவங்களை நம்ம அனுமதிக்கணும், ஊழியம் செய்ய வைக்கணும். அதே மாதிரி ஒரு வேலைக்கார ஆவியை பெற்ற ஒரு மனுஷன், ஒரு விசுவாசி எல்லா வேலையும் செய்யறாருன்னா இன்னொருத்தர் போய் அவரை டிஸ்டர்ப் பண்றாரு. நீ எதுக்கு அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இங்க ஆள் தான் வச்சிருக்காங்களே, உனக்கு என்ன அந்த வேலை? என்ன மாதிரி ஆவி பாருங்க. இதுக்குன்னே ஒரு அசுத்தாவி உள்ள இருக்கும். அது என்ன மாதிரி ஆளு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஆளா இருப்பார். அவர்லாம் முக்கியமான ஆளா இருப்பாங்க. போறதுமா வரத்துமா அவர் முக்கியமான. நிறைய பேர் அவரை பார்த்து அவர் சொன்னா கேட்டுக்குவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆள் மேல தான் அந்த ஆவி இறங்கும். ஆனா ஏன் இதெல்லாம் போதிக்கிறேன்னா வளர ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம மேல அந்த ஆவி உட்கார்ந்துடக்கூடாது.
அந்த அசுத்த ஆவி அவங்க மேல உட்கார்ந்து சொல்லும், நீ எதுக்கு இதெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்க? உனக்கு இந்த காசை கொடுக்குறாங்க, அதுக்குதான் ஆள் வச்சிருக்காங்களே, இவருக்கு எதுக்கு அந்த வேலை? அவருக்குள்ள அந்த ஆவி இருக்குது. ஒரு மேய்ப்பன் மேய்க்கிறதுக்கு சம்பளம் வாங்கிட்டு செய்யல. சம்பளம் கொடுத்துட்டு ஒரு மேய்ப்பன் பாஸ்டர் வேலை செய்துட்டு இருக்காரு, கர்த்தர் கொடுத்த அழைப்பு. சுவிசேஷ வேலை செய்யற சம்பளத்துக்காக செய்யறாங்க, கர்த்தர் கொடுத்த அழைப்பு. ஏன் வேலைக்கார ஆவியை கர்த்தர் கொடுத்தாரு? எதுக்கு? வேலைக்கு, சம்பளத்துக்கா இல்ல, கர்த்தருக்கு. அடுத்தது உதவிக்காரர். எல்லாம் சொல்லுவோம், எப்படி சபை ஆர்டர் பண்ணியிருக்காரு பாரு. அஷர்ஸ் சும்மாவே இருக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட சொல்லவே வேணாம், ஏஞ்சி ஓடி போய் டக்கு டக்குன்னு பிரதியை கொடுக்கறது. சபையில் வந்த உடனே 2 பேரை சிரிச்சு உட்கார வச்சு கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க, அதையும் கெடுப்பாங்க. இந்த மாதிரி 2 பேர் ஏஞ்சி அப்படி போய் எங்க ஊழியம் பண்ணாங்கன்னா மெதுவா பின்னாடி சட்டியை பிடிச்சி இழுத்து, என்ன ஓடுற, உட்கார, உனக்கு ஏன் அந்த வேலை, உட்கார. இவரும் செய்ய மாட்டாரு, செய்யறன்னு விட மாட்டார். இந்த மாதிரி ஆளுங்க எந்திரக்கல்ல கட்டியா இருக்கலாம். அப்படி பாக்குறாங்க, என்னடா பேசுறாரு. கர்த்தர் ஏன் இந்த மாதிரி எந்திரக்கல்ல கட்டி இறக்க சொன்னாரு? தப்பிச்சு வரக்கூடாது. அவன் கயிறு கட்டாயிட்டு அவன் நீச்சல் அடிச்சு வந்துருவான். அதனால என்ன சொல்றாரு, இவனை எந்திரக்கல்ல கட்டிட்டு அங்கேயே இருந்து சாப்பிட்டுன்றாரு. ஊழியத்தை கெடுக்கிறவன், நல்லா கவனிக்கணும், ஊழியம் சபை தேவனால் ஏற்பட்டுப்பட்டது. யாராவது ஒருத்தர் ஊழியத்துக்கோ ஊழியத்துக்கோ விரோதமாக செயல்பட தொடங்கினா அந்த குடும்பமோ அந்த தனிப்பட்ட நபரோ ஒரு நாளும் செழிப்பாவே வாழவே முடியாது. சரீரத்துல சுகம் தங்காது, குடும்பத்துல நிம்மதி இருக்காது, அந்த குடும்பம் சபிக்கப்பட்ட குடும்பமா மாறிடும். அதனாலதான் நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும், அந்தந்த வேலையை செய்யறதுக்கு அதுக்கு உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு செய்யல. ஒருவேளை அந்த மாதிரி மனுஷன் மேல தப்பு இருக்கலாம், அவர் யாரோ, அவரை விட்டுருங்க. அவரு அந்த மனுஷனுக்குள்ள இருந்து வரம் செய்யுது. வரம் என்பது கொடுக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்க, வரம் என்பது கொடுக்கப்பட்டது, சம்பாதிச்சு வாங்குறது இல்ல, கிஃப்ட். அதனால அவர் செய்யறாருன்னா அவருக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப கல்யாணம் ஆகி மாப்பிள்ளையும் பொண்ணு நிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து ஃப்ரிட்ஜை கொடுக்கிறாரு, அவங்க வீட்டுல வேலையை செய்தாரு இவரு கிடையாது, கிஃப்ட். வேலை செய்யாம வந்துச்சு. அதே மாதிரி மெய்ப்பர்கள் என்று சொல்லும்போது அதுக்கு அவங்க போய் ட்ரைனிங் எடுத்து டிடி டூடு படிச்சுட்டு வந்து மெய்ப்பெண்ணா இருக்கிறது இல்ல. படிக்கிறது நல்லது, படிக்கிறவங்க அத்தனை பேரும் போதிக்க முடியாது. பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதல், அழைப்பு இல்லாம நடக்காது. கர்த்தர் ஒரு மனுஷனை கொடுத்து அந்த கரத்துல அவர்கள் கையில சில காரியத்தை ஒப்பு கொடுக்கிறாருன்னா கர்த்தர் அவர்களை கொண்டு செய்கிறார். அப்ப நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது என்னன்னா, அந்தந்த வேலையை செய்யும் போது அவர்களுக்குள்ள இயேசு இருந்து செய்யறார். அதனால அவங்களை கனப்படுத்த கத்துக்கணும், அவங்களை டிஸ்கிரேஸ் பண்ணக்கூடாது. சரி, உதவிக்காரன் சொன்ன இல்லையா, அஷஸ் எல்லா வேலையும் செய்வாங்க. ஒருத்தர் அவங்க பேர் பர்சனல் இவாஞ்சலிசம், தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தரையும் பார்த்து பேசி, சிஸ்டர் போன வாரம் நான் உங்களை பார்க்கலையே, நீங்க என்ன ஆயிட்டீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இவங்களை யாரும் ஏவி விடுறது இல்லை, இவங்களே ஏவப்படுவாங்க. இப்படி ஏவப்பட்டு போனாங்கன்னா இன்னொரு ஏவலாவி இருக்கும், புடிச்சு இழுக்கும், ஊழியம் செய்ய விடாது. நல்லா கவனிக்கணும், இப்படிப்பட்ட ஆவிகளை நீங்க வஞ்சிக்கப்படாதபடி. அடுத்த இப்படி பலவிதமான தந்திரமான அசுத்தாவிகளால இழுக்கப்பட்டு பல போதைகள் அகப்பற்றாதபடி தெளிவா செய்யற காரியத்தை இந்த உலகத்தில் இருக்கும் காலத்திலே கர்த்தருக்கு செய்கிறோம். பலவிதமான காற்றில் அடிபடக்கூடாது, ஒரு தெளிவு இருக்கணும். அடுத்தது கிவர், கொடுக்கிறவர். அல்ல சொல்லுங்க, சபையில் அதுக்குன்னு ஆள வைக்கிறார். எல்லாரும் கொடுக்க முடியாது, சொல்லுங்க. எல்லாரும் வேலைக்காரன் ஆக முடியாது, எல்லாரும் அஷர் ஆக முடியாது, எல்லாரும் மேய்ப்பராக முடியாது, எல்லாரும் போதகராக முடியாது. ஒரு சிலரை கொடுக்கிறதுனே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆள் வளர்ந்துகிட்டே போவோம், பெருகிட்டே போவோம், அவருக்கு வேலை என்னன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவரு கொடுக்குற மாதிரி வேற யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அதை கொடுக்கறதுக்குன்னு அவரை வச்சிருக்காரு. கொடுக்கும் போது அவர் இல்ல, யாருக்கு இல்லாத ஒரு ஆசை, ஒரு பேஷன் உள்ளத்துல பொங்குது அவருக்கு. கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், அவரை அடக்கவே முடியாது. அதையும் கெடுப்பான். அதை ஒரு அசுத்தாவி வரும், அந்த கெடுத்து அதை நாசப்படுத்தி, கொடுக்காத, அதை செய்யாத, இதை செய்யாத, அதுவும் கொடுக்காது,
மற்றவங்களையும், அதுவும் வேலை செய்யாது, மற்றவங்களையும். அதெல்லாம் அசுத்தாவியோட வேலை. இந்த அசுத்தாவிகள்ல இப்படிப்பட்ட ஆவிகள் சபை உள்ள இருக்கும். நல்லா கவனிக்கணும். அதுவும் நம்மள மாதிரியே இருக்கும், இன்னும் நம்ம கூடவே இருக்கும். நம்ம பைபிள் வச்சிருக்கும் போது அதுவும் பைபிள் வச்சிருக்கும். யாரும் பார்த்தா ரொம்ப பழக்கமான ஆளா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஆள்கிட்ட யாரும் பேச மாட்டீங்க. பழக்கமான ஆள்கிட்ட தான் அவனை அந்த ஆவி அவன் மேல இறங்கி தேவனுடைய சபைக்கு விரோதமா பேச ஆரம்பிக்கும். ஆகவே வஞ்சிக்கப்படாமல், எல்லாம் சொல்லுவோம், வஞ்சிக்கப்படாமல். another person, கடைசியா மேன் ஆஃப் ஃபெய்த், விசுவாச மனுஷன். எல்லாம் சொல்லுவோம், அவர் நின்று பேசினாலுமே விசுவாசம் தான் வந்துகிட்டே இருக்கும். அது அவருக்கு கொடுக்கப்பட்டு அதன் வழியா நம்ம என்ன பார்க்கிறோம்? கிறிஸ்துவை பார்க்கிறோம். இப்போ அவரே எல்லா வரங்களிலும் தேவன் கிறிஸ்துவை சித்தரித்து காட்டுறாரு. இத்தனை நான் சொன்ன மாதிரி 7 காரியத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பிக்சரைஸ் பண்ணலாம், நீங்க பார்க்கலாம். எவ்ரி கிஃப்ட்ஸ் God is giving and you can illustrate in Christ. கிறிஸ்துக்குள்ள படம் பிடிச்சு பார்க்கலாம். அது உள்ள கிறிஸ்து இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுவாங்க. எனவே கிறிஸ்து உங்களுக்கு வரங்களை தந்தது, அவரையே உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். வரம் அல்லது அவரு. நீங்க கொடுக்குறீங்களா? நீங்க இல்ல, அது அவரு. நீங்க வேலை செய்றீங்களா? நீங்க இல்ல, அவரு. போதிக்கிறீங்களா? நீங்க இல்ல, அவரு. அப்ப ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருக்குள்ளும் கிறிஸ்து இருந்து செய்துட்டு இருக்காரு. நல்ல கரங்களை தட்டி நாம் தேவனை துதிப்போம். ஆமென். அதனால்தான் பேதுரு சொல்றாரு, பேசுகிறவன் இனி வசனத்தை பேசட்டும். என்னன்னா அவருக்கு ஒரு ஆள் தேவை. உங்களுக்குள்ள எனர்ஜி இருக்குது, நம்ம சரீர பிரகாரமா இருக்கிறோம். இந்த பூமியில இயேசுநாதர் மரித்து உயிரோட இருந்த பிறகு இப்ப அவரை சுத்தி சுத்தி வேலை செய்யறது இல்லை, ஒவ்வொருவனுக்குள்ள வந்துடுறாரு. இயேசுவின் ஆவி, எல்லாம் சொல்லுங்க. இப்போ அந்த மனுஷனுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ள ஒரு விசுவாசிக்குள்ள வந்து உள்ள வந்துடுறார். அதனால்தான் இயேசுநாதர் சொன்னாரு, என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். பிறகு சொல்றார், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும். இப்ப நெக்ஸ்ட் லெவலுக்கு வர்றாரு. இனிமேல் நீ இல்லப்பா, நான் உள்ள வந்தேன். அதை பவுல் கண்டுபிடிச்சு சொல்றாரு, இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறான். அப்ப ஒரு எனர்ஜி உள்ள இருக்குது. உங்க எனர்ஜி, உங்களுக்குள்ள இருந்த அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி உங்களை மூவ் பண்ண வச்சு, உங்களை வேலை செய்யறது, உங்க சக்தியை கையை வச்சு காலை வச்சு நடந்து சேரை போடுறதுக்கு அந்த எனர்ஜியை எடுத்து பயன்படுத்தி வேலை செய்ய வைக்கிறார். இல்லைன்னா அப்படி ஊழி நடக்கும். ஒரு ஆள் செய்யணுமே, நம்ம வரோம், வந்து உட்கார்ந்துடுறோம். யாரோ somebody is doing here. பெருக்குறாங்க, வாட்டர் அடிக்கிறாங்க, கிளீன் பண்றாங்க, பட் நடந்துகிட்டே இருக்குது. வேலைக்கார ஆவியை கத்தர் கொடுத்துருக்காரு. வெளியிலையா சொல்லுவாங்க, எப்படி ஆர்டர் பண்ணியிருக்காரு பாருங்க. ஆண்டவருக்கு செய்யற ஒவ்வொரு சின்ன வேலையும் பாக்கியமா எண்ணணும். ஒரு அந்த சர்ச்சில் போகும்போது கீழே ஒரு பேப்பர் இதை எடுத்து அப்படி வெளியில போட்டீங்கன்னா அது பாக்கியமா எண்ணணும். அவருக்கு செய்றீ, அல்ல சொல்லுவோம், நான் கிறிஸ்துவுக்கு செய்கிறேன். So God need your energy. கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பலன் எனக்கு தேவை. உங்க பலனை சாத்தானுக்கு கொடுக்க கூடாது. நிறைய பேர் இந்த உலகத்திற்கு ஜனங்கள் தங்க பலனை அசுத்தாவி கொடுக்கிறாங்க. விபச்சாரம், வேசித்தனம், சண்டை, காமம், அசுத்தம், கோபம், பிரிவினை, சண்டை, மார்க்க பேதங்கள், இதுக்கெல்லாம் தன்னுடைய எனர்ஜி. சண்டை போடும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரு எனர்ஜி வரும் பாருங்க, எழும்பும், மூச்சு வாங்கும். So demon is using their energy to establish his kingdom. God wanted your energy to enlarge his kingdom. பிசாசு உங்க சக்தியை பயன்படுத்தி அவன் ராஜ்யத்தை பரப்ப பார்க்கிறான். அவன் ராஜ்யம் நிர்மூலமாக்கிட்டார் கர்த்தர். இப்ப பரலோக ராஜ்யம் இந்த பூமியில வந்திருக்கு. இப்ப கர்த்தர் சொல்றார், உன் எனர்ஜியை வச்சு என் ராஜ்யத்தை விரிவாக்க பார்க்கிறேன். அப்ப நம்ம எப்படி செய்ய முடியும்? தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வரங்களை தனிப்பட்ட விதத்திலே சபையாக ஒட்டுமொத்தமாக நாம் பெற்றிருக்கோமானால், வரம் அல்ல, அவரையே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்.
இதை அவரையே நாம் பெற்றிருக்கிற நாம் எதுக்கு வரோம்? எதுக்கு எனக்கு அவர் எனக்குள்ள இருக்கிறாரு? அல்டிமேட் பர்பஸ் என்னன்னா அவரை ஆராதிப்பதற்காக. எல்லாம் சொல்லும், அவரை ஆராதிப்பதற்கு. திரும்ப சொல்லுங்க, அவரை ஆராதிக்க, அவருக்கு ஊழியம் செய்யதான் கிருபையாக இந்த ஈவுகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஈவை, அந்த வரத்தை பெற்ற நாம் ஒருபொழுதும் தேவனுக்கு பிரியமில்லாதபடி அல்ல, பிரியமாய் பாத்திரராய் அவருக்கு மிகுந்த தகுதியுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி தேவன் செய்த நன்மையெல்லாம் நினைச்சீங்கன்னா, லீகலிசமா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் என்ற சட்டத்தின் அடிப்படையில் வராம, அன்பு ஒரு ஊற்று தண்ணியிலிருந்து எப்படி பிச்சு அடிச்சுட்டு மேல வருது, அந்த மாதிரி தேவ அன்பு இருதயத்தை பிச்சுக்கிட்டு வரணும். அந்த அன்பினால ஏவப்பட்டு கர்த்தருக்கு செய்யணும். அப்படி செய்யறவங்களை யாருமே தடுக்க முடியாது. சொல்லி முடிக்க போறேன், இருங்க. என்னதான் நீங்க கெடுத்து பாருங்க, நீ அதை செய்யாதையா, அதை கொடுக்காதன்னு சொல்லுங்க, அவர் அடங்கவே மாட்டார், செய்துட்டே இருப்பார். ஏன்னா அது ஊற்று ஃபவுண்டன், அது பிச்சு அடிக்கும். 3 நாள் இன்னொரு பக்கம் அடிக்கும். அது அதால அடக்க முடியாது, அது வந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி வேலை செய்யறவனை நிறுத்தி பாருங்க, நிறுத்தவே முடியாது. வேணா ஒரு வாரம் ஸ்டாப் ஆகும், அடுத்த வாரம் அவரால் முடியாது, மண்டை வெடிச்சிடும் அவரு. அடுத்த அவரே வந்து செய்ய ஆரம்பிச்சிருவார். இப்ப அப்படி இருந்து நீங்க கேட்கலாம், பாஸ்டர் ஏன் அப்படி இருந்து நீங்க சொல்றீங்க? நீங்க தைரியமாகபடி, சோர்ந்து போகாதபடி, தெய்வன் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற வரங்களை நீங்கள் அனல் மூட்டி எழுப்பும்படி, அசதியாயிராதபடி, எந்தெந்த காரியத்தை செய்யும்படி கர்த்தராலே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கதோ அதை அறிந்து நீங்கள் அதை செய்யும் பொழுது, அந்த வரங்கள் வெளிவரும் பொழுதெல்லாம் நீங்கள் அல்ல, கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறீர்கள். அவரை வெளிப்படுத்தும்படி தேவன் சொல்லுகிறார், உன் எனர்ஜியை எனக்குத்தான், உன் பலனைத்தான், உன் வழியா என்னை நான் வெளிப்படுத்துவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் நல்லவன். எல்லாரும் கர்த்தரை நாம் துதிப்போம். தேவன் நம்மோடு கூட, என்னோடு கூட பேசியிருக்கிறார். தேவன் நம்மை இந்த உலகத்தில் அவர் பெரிய நோக்கத்தோடு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான காரியம். நம்மளா போய் வாங்க முடியாது, அவரால் நமக்கு கொடுக்கப்பட்டது. தேவன் கொடுத்திருக்கிற இந்த நன்மைகள் எல்லாம் சுவிசேஷத்தின் வல்லமையினாலே மீட்பின் நன்மைகளை பெற்றிருக்கிற நாம் இவ்வளவு நன்மைகளை செய்த நம்மளுடைய கர்த்தருக்கு மிகுந்த மனத்தாழ்மையாய் சபையானது பிரிவினை இல்லாதபடி ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இருக்க தேவன் சபையிலே வரங்களை கொடுத்தார். வரங்கள் கொடுத்தது பிரிவினைக்கல்ல, வரங்கள் கொடுத்தது ஐக்கியத்திற்காக. ஆகவேதான் இதை எடுத்து நான் உங்களுக்கு காட்டினேன், அந்த ஆர்டர் காட்டினேன். எப்பேற்பட்ட ஒரு ஒழுக்கத்தை, ஒரு கிரமத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்கு வரம்? பிரிவினைக்கல்ல, கிறிஸ்துவுக்குள் ஒருங்கிணைந்து ஒன்றாக இசைவாக கூட்டி இணைக்கப்படுவதற்காக. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் இப்பொழுது இருக்கிறவர்கள் அல்ல, தேவனால் வார்த்தையை பெற்று புதிய ஏற்பாட்டு நிருபத்தை எழுதினே அல்லது புதிய ஏற்பாட்டு புத்தகத்தை எழுதினவர்கள். தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்ட வார்த்தை எடுத்து மேற்கோள் காட்டி தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட இந்த புத்தகம் புதிய ஏற்பாட்டு புத்தகம். இனி யாரும் இப்படி நிருபங்களையோ தீர்க்க தரிசன புத்தகங்களையோ எழுத முடியாது, வேத புத்தகத்தோடு இணைக்க முடியாது. இந்த அப்போஸ்தல தீர்க்க தரிசன ஊழியம் கொடுக்கப்பட்டது, தேவனால் கொடுக்கப்பட்டு புதிய ஏற்பாடு புத்தகம் நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? அப்போஸ்தல ஊழியம் இருந்தாலும் தீர்க்கதரிசன ஊழியம் இருந்தாலும் கொடுக்கப்பட்ட வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டுதான் செய்ய முடியும். இனி நான் நிருபங்களையோ தனிப்பட்ட விதத்தில் நாங்கள் எழுத முடியாது. யாரும் ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதி வேத புத்தகத்தோடு இணைக்க முடியாது. தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அப்போஸ்தல ஊழியம் செய்தாலும் இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் தான் செய்ய முடியும். சபை பூரண புருஷனாக வளர்ந்து சத்தியத்தை அன்பினாலே கை கொண்டு சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷகராக எழுப்புவதற்காக தேவன் உபதேசிக்கிற மெய்ப்பர்களை ஏற்படுத்தினார். உபதேசிக்கிற மெய்ப்பர்கள்
குழந்தைகளாக சபையிலே வந்து சேரும் பொழுது அந்த மேய்ப்பர் அந்த வார்த்தைகளை சொல்லி விசுவாசியை வளர்த்து சத்திய வசனத்தை அன்பினாலே கை கொண்டு போய் அவர்கள் போய் சுவிசேஷத்தை செய்யும்படி. ஒவ்வொரு வரமும் ஏன் கொடுக்கப்பட்டதுன்னு நான் எடுத்து காட்டினேன். எல்லாமே கிறிஸ்துவை காட்டுகிறது. ஆகவே ஒருவருக்கொருவர் எதிராக அல்ல, வரங்கள் கொண்டு ஒருவர் இவர் மேன்மைப்படுத்தி தன்னிலும் மற்றவன் சிறியவன் பெரியவன் என்ற வித்தியாசத்தை காட்டும்படி அல்ல, உள்ளே மறைந்திருக்கிற கிறிஸ்துவை காட்டும்படி. நீங்கள் சுவிசேஷகராய் இருந்தாலும், மெய்ப்பராய் இருந்தாலும், வேலைக்காரராய் இருந்தாலும், உதவிக்காரராய் இருந்தாலும், கொடுக்கிறவராய் இருந்தாலும், விசுவாச வீரனாய் இருந்தாலும், நீங்கள் யாராய் இருந்தாலும் உங்களுக்கு அந்த வரங்களை கொடுத்தவர் கிறிஸ்து. ஆகவே தேவன் விரும்புவதெல்லாம் நீங்கள் அவரை வெளிப்படுத்தி இந்த வரங்களை கொண்டு ஒருவருக்கொருவர் இணைந்து ஒன்றாக இசைவாக கூட்டி எழுப்பப்பட்டு சபையாக எழும்பும்படிதான் தேவன் திருச்சபையிலே வரங்களை கொடுத்திருக்கிறார். ஆகவே கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். உங்களுக்கு எந்த அழைப்பு மகளே? கர்த்தர் உனக்கு என்ன வரம் கொடுத்திருக்கார்? வேலைக்கார ஊழியமா, உதவி செய்யும் ஊழியமா, அல்லது கொடுக்கிற ஊழியமா, அல்லது மெய்ப்பனுடைய ஊழியமா, சுவிசேஷ ஊழியமா, போதிக்கிற ஊழியமா, தனிப்பட்ட நபரை சந்தித்து பேசுகிற ஊழியமா? கர்த்தர் உனக்கு என்ன வரம் கொடுத்திருக்கார்? அந்த வரத்தை அணைச்சிடாத மகனே, மகளே, அணைச்சிடாதீங்க. யாராவது அசுத்தாவி உங்களுடைய எனர்ஜியை கெடுக்க, உங்களை கெடுக்க பார்த்தால் உடனே ஆவியிலே கடிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கிறது மனுஷனுக்கல்ல, கர்த்தருக்கு செய்கிறீர்கள். ஒருவேளை உங்களோட நெருங்கின, உங்களையே வழிநடத்தின நபரை போல இருக்கலாம். ஆனால் உடனே அடையாளம் கண்டுபிடியுங்கள், அசுத்தாவியை கண்டுபிடியுங்கள், அவனை விரட்டுங்கள், அதட்டுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததை பயன்படுத்துங்கள். சபை எழும்பட்டும், தேவனுடைய ஆலயம் எழும்பட்டும், சபை எழும்பட்டும். பிரியமானவர்களே, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார். நாம் பிரிந்து தனித்தனியாய் அல்ல, ஒருங்கிணைந்து செய்யும்படி ஒரே ஆவியினாலே ஸ்நானம் பெற்று தாகம் தீர்க்கப்பட்டோமே, அவராலே இணைந்து இசைவாய் கூட்டி கட்டி எழுப்பி வருகிறாரே, அவருக்காய் செய்வோம். அன்பின் பிதாவே, எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், கொடுத்த நல்ல பரிசுத்த ஆவிக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உமக்காய் நன்றாய் செய்யட்டும் கர்த்தாவே. ஆவியிலே அனல் இல்லாமல், குளிரும் இல்லாம, குந்தி நடக்காம, அப்பா உங்களுக்கு நிறைய வேலையை நாங்க செய்யட்டும். அப்பா எங்களுக்கு எவ்வளோ நன்மை செய்தீங்க, எவ்வளோ உதவி செய்தீங்க. எங்கேயோ கிடந்தோம், எங்களை தூக்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்தீங்களே. ஏதோ போதகர் சொல்றாருன்னு செய்யல ஆண்டவரே. எங்க உள்ளத்துல அன்பு பெருகுது, உங்க அன்பு பெருகுதையா. உங்களுக்கு செய்யணும்னு எங்க உள்ளம் துடிக்குது, ஏங்கி தவிக்குதே ராஜா. அதற்காக நாங்கள் செய்யட்டும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் பொழுதும் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்கும் இருப்பதாக. God bless you. சென்று வாருங்கள். கர்த்தர் உங்களோடு